ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு இறால், 3 தக்காளி, 2 வெங்காயம், கடுகு, உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்புக்கு ஊற்றுற எண்ணெய், இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. இது அப்புறம் நம்ம இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், நம்மளுக்கு உங்களுக்கு எந்த குழம்புக்கு ஊற்றுற எண்ணெய் ஓகேவோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்மளுக்கு இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் கருவேப்பிலை, அப்புறம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். எதுக்காக நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோன்னா, அப்போ தான் நம்மளுக்கு இறாலோட அந்த ஸ்மெல் இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். பிகினர்ஸ் ஈஸியாக செய்யலாம் இந்த மெத்தடு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, 3 தக்காளி நான் பெருசாக எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். நம்மளுக்கு இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். நாங்கள் இறாலில் நல்லா மஞ்சள்தூள், உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் இறாலில் இருக்க அந்த ஸ்மெல் வராது. நம்மளுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா பிரட்டி விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்மளுக்கு இறால்லே தண்ணி வரும். அதுலேயே இந்த இறால்லாம் வெந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், இறால் நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இதில் இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிண்டி விடுங்க. இதுக்கு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நீங்கள் உப்பு போட்டு பத்தலைனா கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். இது வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான். இதோட ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள். குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நாங்கள் ரெசிபி போடுறோம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்கள், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த குழம்பு மிளகாய் தூள் ஸ்மெல்லாம் போகிறதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையோட இறால் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி நம்ம குழம்ப இறக்கிடலாம். நம்ம சுட சுட சாப்பாடோட இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த இறால் தொக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.